குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பெண் டாக்டர் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டை உலுக்கியுள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது மாநில அரசின் பொறுப்பு என கொல்கத்தா ஹைகோர்ட் திட்டவட்டமாக தெரிவித்தது. இந்நிலையில் கேரள மாநிலம் கொச்சி மருத்துவமனையில் புதிய முன்முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. பணியிடத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அனைத்து பெண் ஊழியர்களுக்கும் தற்காப்பு கலை பயிற்சி துவங்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் இந்த திட்டத்தை செயல்படுத்த முதற்கட்டமாக 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்காப்பு பயிற்சி திட்டம் அனைத்து பெண் ஊழியர்களுக்கும் கட்டாயமாக்கப்படும். கராத்தே, குங்ஃபு, களரிச் சண்டை உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்படும். பயிற்சிகள் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் அரசு ஆதரவுடன் நடத்தப்படும். தற்காப்பு பயிற்சிகள் பெண்களின் உடல் திறன்களை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மன வலிமையையும் அதிகரிக்கும். இப்போது 50,000 பெண்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தற்காப்பு பயிற்சி திட்டத்துடன் மருத்துவமனை ஊழியர் அல்லாத பெண்களுக்கும் பாதுகாப்பு கருவிகள் விநியோகிக்கப்படும். மாணவர்களுக்கு பாலியல் கல்வி வகுப்புகளையும் மருத்துவமனைகள் நடத்தும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.